தன்னை காதலித்த பெண்ணுக்கே விநாயகர் ஏன் சாபமளித்தார் தெரியுமா? இந்து புராணங்களில் காதல் கதைகள் பல உள்ளன. அவற்றில் மிக வித்தியாசமான ஒன்று விநாயகரை காதலித்த ஒரு பெண்ணின் கதை. துளசி மரணத்தின் கடவுளான யமதர்மனின் மகள். இளமையிலிருந்தே விஷ்ணுவின் தீவிர பக்தை. ஒரு நாள் கங்கையின் மறுகரையில் தீவிர தியானத்தில் அமர்ந்திருந்த ஒருவரை கண்டாள். அவரின் தெய்வீக தேஜஸில் மயங்கிய துளசி அந்த தியானத்தில் இருந்தவர் விநாயகரே என்பதை அறியாமல் அவர் மீது காதலில் விழுந்தாள். துணிந்து விநாயகரிடம் சென்று என்னை மணந்து கொள்ளுங்கள் என்று கேட்டாள். ஆனால் விநாயகர் மறுத்தார். என் தந்தை சிவபெருமானுக்கு பார்வதி தேவியார் எவ்வாறு சிறந்த துணையோ அதேபோல் என் அன்னையை போன்ற பொருத்தமானவளையே நான் மணப்பேன் என்றார். இந்த மறுப்பு துளசியின் மனதை காயப்படுத்தியது. தன் காதல் அவமதிக்கப்பட்டதாக எண்ணி கோபத்தில் விநாயகருக்கு சாபமிட்டார். உங்கள் விருப்பத்திற்கு எதிராகவே உங்கள் திருமணம் நடக்க வேண்டும் என்று. இதனால் கோபமுற்ற விநாயகர் நீ ஒரு அசுரனை தான் மணப்பாய் என்று துளசியுக்கும் சாபமிட்டார். சாபத்தின் தீவிரத்தை உணர்ந்த துளசி உடனே மனம் வருந்தி கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டார். அப்போது விநாயகர் மனம் இறங்கி சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். விஷ்ணுவின் அருளால் நீ புனிதமான துளசி செடியாக மறுபிறப்பு எடுப்பாய். விஷ்ணுவை உன்னால் பூஜிப்பார்கள், ஆனால் என்னை துளசியால் பூஜிக்க கூடாது.